உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த போராட்டத்துல சீமான் நிறைய பேசுறத காமிச்சதை கூட மன்னிச்சிடலாம். ஆனா இந்த டிவி காரங்களை சொல்ற பிரியாணி அதிகமா காமிச்சு பண்ணீங்க பத்தியா, உங்களெல்லாம் பெரியாருடைய ஆன்மாவும் சரி வரலாறு சரி உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. பிரியாணியை கதாநாயகனாக்கின உங்களுக்கெல்லாம் நான் பெரியார் கருஞ்சட்டை தோழர்கள் சார்பாக உங்களை சாபம் பண்ற உங்களுக்கெல்லாம் நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. சரியா? 32 ஏக்கத்தை ஒன்று சேர்த்து நம்முடைய கருஞ்சட்டை தோழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு அந்த கூட்டத்தை நிறுத்திருக்காங்க. நீங்க அதை ஹைலைட் பண்ணாம தொலைக்காட்சியை பாக்குறேன், பெரும்பாலும் அண்ணன் சீமானன் பேசிட்டு இருக்காரு. அதை விட்டா பிரியாணியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு தொலைக்காட்சியில இப்பொழுது நம்முடைய சிறப்பு நிருபர் அங்கு 1000 பேருக்கு பிரியாணி சுட சுட பரிமாறுறார்கள், அதை பற்றி விளக்குவார்னு சொன்ன உடனே ஒரு நிருபர் 1000 பேருக்கு பிரியாணி எப்படி பரிமாறுறாங்கிறத விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. நான் சொல்றேன், இந்த பத்திரிகாரங்கள்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? 32 ஏக்கங்களை ஒன்று சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சீமானோட முற்றுகைக்கு வந்துடணும், நீங்கள் வரலைன்னா பெரியாருடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது, நீங்கள் பெரியாரோட தொண்டருக்கு அர்த்தமே இல்லை, உங்களை ஏக்கத்தை விட்டு தூக்கிடுவோம் அப்படிலாம் சொல்லி அவங்கள கஷ்டப்பட்டு வர வச்சு, அது இல்லாமல் 2-3 நாளைக்கு முன்னாடியே சாட்டு போர்டெல்லாம் வாங்கி சீமான் படத்தெல்லாம் ஒட்டி அதை கேவலமா வரைஞ்சி, அப்புறம் அதுக்கு வேற செருப்பு மாலை போடணும்ல, அதுக்கு பழைய குப்பையிலெல்லாம் போய் செருப்பெல்லாம் பழைய பிஞ்சு போன செருப்பெல்லாம் தேடி பிடிச்சி, பழைய பாத்ரூம் கழுவு விளக்கமாரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி, ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு கருஞ்சட்டை தொழில் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருங்கிணைச்சு அங்க தொண்டை தண்ணி போக திருமுருங்க அது கத்திட்டு இருந்தா, நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, நாங்க தொலைக்காட்சி தான் பாக்குறேன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சீமான் பேசுறத அதிகமா காட்டுறாங்க, அப்புறம் பிரியாணி ஆக்குறத அதிகமா காட்டுறாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. இந்த தொலைக்காட்சிக்காரங்களுக்கு நான் பெரியார் மேல ரொம்ப பெரிய மரியாதை நினைச்சிருந்தேன். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. டிஆர்பி அதிகமாகணும்னு சொன்னா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. எல்லா தொலைக்காட்சியிலையும் பிரியாணியை சமைக்கிறது, பிரியாணி சாப்பிட்றத போடுறான், எல்லா போடுறான். நமக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, ஐயோ ஒரு நல்ல பிரியாணி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு பெரிய வருத்தம். ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 32 ஏக்கர் தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இயக்கங்கள் ஐயா பெரியாரால வாழுகிற பெரிய நிறைய இயக்கங்கள் இருக்கு. அவங்கெல்லாம் அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு வருவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயம் இருக்கு. நான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எனக்கும் சேர்த்தே சொல்றேன், நமக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அது நம்ம கருஞ்சட்டை தோழர்கள் தவறு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்ப நீங்களும் பெருசா பேசப்படலை. ரெண்டாவது சீமானே 2வது இடத்துக்கு போயிட்டாரு. இவங்க பிரியாணி தான் அதிகமாக போச்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஐயா சுபவி மாதிரி ஒரு கண்டன பொதுக்கூட்டமே போட்டா பரவாயில்ல. அதாவது ஒரு 5 பேர் பார்ப்பான். அதுல ஆளுக்கு 1 மணி நேரம் கத்தலாம். நம்ம அக்கா சுந்தரவல்லி, சுபவி அண்ணன், அப்புறம் திருமுருகன் காந்தி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. 1 மணி நேரம் அவனை இவனே சீமான கத்தனா கூட அதுக்கு ஏதோ ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கான். நிறைய பேர் யூடியூப் சேனல்ல பார்ப்பாங்க. உங்களுக்கு ஏதோ செஞ்சதுக்கான பலன் கிடைச்ச மாதிரி இருக்குல்ல. இப்ப நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு 20 நாளா ஆயத்தம் பண்ணி செஞ்சது எல்லாமே ஒரு 5 கெடா வெட்டி 100 கோழியை வெட்டி அவங்க திசை அந்த பக்கமா திசை திருப்பி மேலும் கவனமா பார்த்து நீங்க உங்க எஃபர்ட் போடுறீங்க, உங்களுடைய சக்தியை வீணாக்குற மாதிரி எனக்கு தோணுது. இந்த போராட்டத்தின் மூலம் அண்ணன் வீட்டில் சீமான் அண்ணன் வீட்டில் நல்ல சோயான பிரியாணி கிடைக்குங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. 2வது நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் கூட கட்டையோட எதுக்கும் தயாரா இருப்பாங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் பொதுக்கூட்டங்கள்ல பேட்டிகள்ல எதெல்லாம் சொல்ல முடியலையோ அதெல்லாம் நீங்க போராட்டம் பண்ண முற்றுகை போராட்டம் நடக்க சொல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அண்ணன் சீமானுக்கு கிடைக்குது. தொலைக்காட்சி முழுசா போடுறாங்க. இந்த அண்ணன் சீமான் இருக்காரு, ரொம்ப நக்கல் பிடிச்சிருக்கியா. காலையில அவருக்கு பேட்டி எடுக்கிறாங்க. ஏன்னா உங்க வீட்டு முன்னாடி இவ்வளவு பேர் முட்டுக்கட்டையோட நிக்கிறாங்க, உலாவிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்லை, நைட்டே வந்துட்டாங்க, பிரியாணி சமைக்கணும்னு சொல்லி அடுப்புல நிறைய கட்டையெல்லாம் அடுப்புக்காக வச்சிருந்தோம், அதை எடுத்து சும்மா கையில பிடிச்சிட்டு இருக்காங்க, ஏங்க வரப்போறவங்களுக்கு கட்டையில் அடிக்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆளா அப்படின்ட்டாரு. ஐயோ நீ எல்லாம் மனுஷன் தானா இல்லை? அநியாயத்துக்கு பார்க்க மாட்டாரு. ஒரு கருஞ்சட்டை தோழர்கள் எவ்வளவு வருஷமா அவங்க பெரியாருடைய கொள்கைக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. சர்வசாதாரணமா போறப்போக்குல கட்டையில் அடிக்க கூட அவங்க லாய்க்கலன்ட்டு போறீங்களே, இன்னும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சரியா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. சரி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை.